எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ 7 வயசு 36 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்ல குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிற மனக்கொண்ட ஒரு பெண் தேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சொன்னவங்க சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வரன்னு பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வர தான் படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க பெரிய மாலில் மெயின்டெனன்ஸ் டீமில் வேலை பார்த்துட்டு வரதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்றதால இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டாங்களாம்மா. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லாமல் போனதால் வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. இப்போ ஒரு நார்மல் சாமான் தான் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போகிறதா சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. ஒரு கையேந்தி பவன் நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணமான சில மாதத்துலேயே அவங்க ஹஸ்பண்டை பல மென்டல் டார்ச்சர்னால அதெல்லாம் வேண்டாம்னு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலாமா. இப்போ அதிலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணி பணம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக சொல்கிறாங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கேரிங்காக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானத்தில் உள்ள வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களை சந்தோஷமாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கூட சொல்லியிருக்காங்கம்மா. மனைவி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி உங்ககிட்ட அடிப்படை தேவைகளும் பாதுகாப்பு வந்து எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்த கூட இருந்து பார்த்துக்க யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்ட உங்களை கடைசி நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.